அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் இயற்கையாளன் சீனிவாசன் பேசுகிறேன். நம்ம தோட்டத்தில் வந்து நிறைய பழ வகைகள்லாம் வச்சுருக்கோம். அதில் வந்து பெருநெல்லியும் ஒரு ஐட்டம். பெருநெல்லி வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷம் ஆக போகுது. இப்போதைக்கு நம்மகிட்ட வந்து காய் வந்திருக்கு, 4 காய் வந்திருக்கு. பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பூலாம் விட்டுருக்கு, காயும் வந்து நிறைய வந்திருக்கு. பாருங்கள், பெருநெல்லி இதுங்களா, காய் ஒரு 4 காய் விட்டுருக்கு. சந்தோஷமாக இருக்குது. மரம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 அடி தான் போயிருக்கு. இருந்தாலும் நமக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க, 2-3 வருஷத்தில் ஈல்டு வந்துருங்கன்னாங்க. அதே மாதிரி கரெக்டாக வந்துருக்குது, ஈல்டு வந்துருச்சு. இதில் நிறைய பூவும் இருக்குது, நிறைய பூ பிஞ்சில் நிறைய விட்டுருக்கு. இந்த 4 நெல்லிக்காய் இப்போ இன்றைக்கி பறித்து ஆச்சு. நாளைக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிட வேண்டியது தான் இந்த 4 நெல்லிக்காய். அப்புறம் இங்கே ஒரு மரம் இருக்குது, மொத்தம் ஒரு 5-6 மரம் வச்சுருக்கோம். எல்லா மரத்துலையும் பூ நிறைய வந்துருக்குது. ஆனால் இந்த மரத்தில் வந்து பூ ஏகப்பட்ட பூ பூத்துருக்கு பாருங்கள். எல்லாம் கலைக்கு கிட்டத்தட்ட கலைக்கு ஒரு 100-150 பூ காய் நிற்கும் போகுது. எல்லாமே ஃபுல்லாக மரம் ஃபுல்லாகவே வந்து பூவாக தான் இருக்குது. மரம் ஃபுல்லாகவே மொத்தம் பூவாக தான் இருக்குது. நடுவில் ஒரு ஈல்டு வரும்னு நினைக்கிறேன் நெல்லிக்காவில். வந்து ஊறுகாய் போட்டுற வேண்டியது தான், எல்லாருக்கும் கொடுத்து ஊறுகாய் போட்டு கொடுக்க வேண்டியது தான். இல்லை ஜூஸ் போட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம சர்க்கிளில் கொடுத்துட வேண்டியது தான். அதுக்கப்புறம் இன்னொரு ஐட்டம் வந்து நம்மக்கிட்ட ஈல்டு வந்துருக்குது புதுசாக. இப்போ சப்போட்டா பழம் வச்சுருந்தோம். சப்போட்டா பழமும் ஈல்டு நிறைய வந்துருக்குது, நிறைய காய் விட்டுருக்கு. நான் இந்த ஐட்டம்லாம் வந்து திருச்சியில் தான் வாங்கினேன். பாருங்க, நிறைய காய் விட்டுருக்கு. எல்லா கலையிலுமே காய் இருக்குது. சப்போட்டா பழமும் கிட்டத்தட்ட நான் ஒரு 30-40 செடி வச்சுருக்கேன். எல்லாமே கலந்து தான் வச்சுருக்கோம். நம்ம ஒரு விவசாயி வந்து விவசாயத்தை ஜெயிக்கணும்னா ஒரு பயிர் பண்ணால் ஜெயிக்க முடியாது. இந்த காலத்தில் பல பயிர் பண்ணணும், பல பயிர் பண்ணு வருமானம், அதுக்கேற்ற மாதிரி வருமானம் வரும் நமக்கு. கண்டிப்பாக ஏதாவது வருமானம் வந்துன்னு இருக்கும். நிறைய ஐட்டம் வைக்கணும், மா வைக்கணும், பலா வைக்கணும், சப்போட்டா, நெல்லிக்காய், சாத்துக்குடி, எலுமிச்சை. கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் வந்து 40 வெரைட்டி ஐட்டம் வச்சுருக்கோம். எவ்வளோ சீக்கிரம் ஈல்டு வரும்னு தெரியல. வச்சு நம்ம 3 வருஷம் ஆக போகுது. இப்போ தான் எல்லாமே ஈல்டு வந்து இந்த மரத்தில் பாருங்கள். சப்போட்டா மரம் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 அடி கூட இருக்காது, 7 அடி 8 அடி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இதிலே ஒரு 4-5 கிலோ கிட்ட காய் இருக்குது. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது. இந்த மாதிரி சப்போட்டா பற்றி நான் எதுவும் சாப்பிட்டதே கிடையாது. பழத்தை விட்டோம்னா அணில், குருவி ஏதோ ஒன்று வந்து சாப்பிட்டு போயிடுது. 2 காய் பெருசானாலே உடனே பைசு பண்ணால் உடனே காலி பண்ணிடுதுங்க. அதனாலே கிட்டத்தட்ட நான் இப்போ காற்று பண்ண போகிறேன். இப்போ வந்து பறிக்க போகிறேன். நான் பழத்தெல்லாம் பறிக்க போகிறேன். பறித்து லைட்டாக மஞ்சளை போட்டு மூடாக பண்ணோம்னா ஒரு 2 நாள்லேயே பழுத்துருது எல்லாமே. கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோ சப்போட்டா பழம் வரும்னு நினைக்கிறேன் இந்த டைம். நல்ல ஒரு ஈல்டு. அடுத்த வருஷம் இன்னும் நிறைய வரும். நன்றி, வணக்கம்.